ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, யமுனாவும் காவேரியும் எக்ஸாம் முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்துட்டுருப்பாங்க. வரும்போதே யமுனா பயங்கரமாக காவேரியை திட்டிக்கிட்டே வருவாங்க. பாதி வழியிலே இறங்கிட்டு காவேரியை அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. உடனே காவேரி அழுதுகிட்டே, ஏன் இப்படிலாம் பேசுகிறோம், ரொம்ப அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே இருக்கு, இதுக்கு மேலே பேசினேன் நான் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி பயங்கரமாக கோவப்படுவாங்க. யமுனாவும், நீ என்ன என் மேலே கோவப்படுறது, நான் உன் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என் மூஞ்சில் முழிச்சுன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யமுனா காவேரி கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து காவேரி ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போனதும் விஜய் வந்துட்டு பேசுவாங்க. விஜயும் காவேரியும் பேசும்போது, ஏன் எப்போவுமே ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, என்ன தான் ஆச்சு, என்ன அப்செட்டாக இருந்தாலும் திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்து நல்லா பேசுவதில்ல, இப்போ மட்டும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு காவேரி கிட்டே விஜய் கேட்பாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் சமாளிச்சுட்டு போவாங்க. விஜய் காவேரியோட ஆதார் கார்டு கேட்பாங்க. சும்மா ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக உன்னோட ஆதார் கார்டு கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு காவேரியும் ஆதார் கார்டை அனுப்பி வச்சுருவாங்க. காவேரியோட ஆதார் கார்டை விஜய் பார்த்ததும், உன்னோட பர்த்டேவும் இந்த மந்த்து தான் வருதா, என்னோடதே இதே மந்த்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய்க்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதை பார்த்ததும். உன்னோட பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து என்னோடய பர்த்டே வருது அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு கூட எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் போயிடுவாங்க காவேரி. ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப விஜய் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து ஆஃபீஸ் பாய் ஒருத்தவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதில் ஃப்ளாட்ஸ் பற்றி வில்லாஸ் பற்றிலாம் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அதில் ஒரு வில்லாவை நம்ம காவேரி நேமுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி விஜய் அந்த பாய்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த ஸ்டாஃப் வந்துட்டு, ஓ மேடம்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு விஜயும் சொல்லுவாங்க. அடுத்து யமுனா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கங்கா எல்லாத்தையுமே கேட்பாங்க. திருவி நீ ஏன் இப்படி இருக்க, எதுக்கு இப்படி இருக்க, 2 நாளாக நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எதுவும் பண்ணல, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க யமுனா. உடனே, உனக்கு தலை வலிக்குது, இப்போ சாக போகிறேன்னு சொல்ல போறியா, போய் சாகுன்னு சொல்லிவிடுவேன், திரும்ப இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு கங்கா கொஞ்சம் ரொம்பவே கோபமாக வந்துட்டு பேசுவாங்க. என்ன நடக்குதுன்னு இப்போ சொல்லலைன்னா உன்னை நானே கழுத்தை பிடிச்சி தள்ளி எங்கேயாவது சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் யமுனா எல்லா உண்மையுமே வந்துட்டு சொல்லுவாங்க. அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடந்தது, காவேரி யமுனாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது இப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிவிடுவாங்க. நேற்று நிவினை பார்க்க போகிறதையும் பார்த்ததையும் வந்துட்டு சொல்லிவிடுவாங்க. பார்த்து என்ன பேசணும் அப்படின்றத சொல்ல வரதுக்குள்ளே யமுனா வந்துட்டு அமைதியாகவே இருப்பாங்க. இவ்வளவும் சொல்லிவிட்டு, நேற்று நிவினை பார்த்து நிவின் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்ற உண்மையை இப்படி தெளிவாக என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கங்காவும் கேட்பாங்க. அதை சொல்கிறதுக்குள்ளே இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.